ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரம்ப இலை பந்தன் லீஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடியை வந்து நம்ம அழகு செடியாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வச்சா இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும். பிரியாணி புலாவ் இது பண்ணுறப்போ இந்த லீஃபை வந்து கட் பண்ணி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக ஸ்மெல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த செடியில் வந்து இந்த லீஃபோட ஸ்மெல் தான் ஒரு ப்ளஸ்ஸே. இந்த செடி பெருசாக வளர வளர இதோட ரூட்ஸ் எல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அதுக்கு மேலே திருப்பி மண் போட்டுகிட்டே இருக்கணும். கீழே வச்சோம் அப்படின்னா, அதாவது கிரவுண்டில் மண்ணில் வச்சோம் அப்படின்னா அப்படியே ஒரு செடி வந்து டக் 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 கொஞ்ச நாள் ஆக நிறைய செடியாக வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். நம்ம ஒன்ஸ் இந்த ஒரு செடி வாங்கிட்டால் போதும், நம்மளே நிறைய செடியாக ஃபார்ம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த செடிக்கு தண்ணி வந்து ரொம்ப தேவையில்லை. ஒன் டே விட்டு கொடுத்தா போதும். அதை மாதிரி இதுக்கு உரமும் ரொம்ப தேவை கிடையாது. நம்ம எப்போ யூஸ் பண்ணுற வேஸ்ட் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து இது எனக்கு வேர் தெரியுது பார்த்தீங்களா, பக்கத்துலேயே இன்னொன்று ஃபார்மாக இருக்குது. நான் அதை வந்து இன்னொரு பாட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக அந்த செடியை வந்து நர்சரியில் தான் வாங்கினேன். ஒரு செடி தான் வாங்கினேன். இப்போ வந்து என்கிட்ட 3 செடி 4 செடியாக இருக்குது. என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த செடியை வந்து நம்ம இன்னொரு பாட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து எடுக்கணும். ஏன்னா நமக்கு பெரிய செடியோட ரூட்டுமே வெளியில் தெரியும். ஸோ நம்ம பார்த்து எடுக்கணும். டப்புக்குன்னு நிறுத்தோம்னா வந்துடும். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், போதும். தண்ணி தெளித்து விட்டுட்டு வந்தால் போதும். ஸோ நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போர்ஷன்னால் நீங்கள் நம்ம அடிக்கடி கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து நல்லாயிருக்கும், செடியும் ஹெல்த்தியாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.